ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற போது, இதோ இந்த மனித வாழ்க்கை பாவப்பட்ட வாழ்க்கையாக, பாவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற உலகமாக, பாவத்தினுடைய கவர்ச்சியிலே சிக்கிக்கொண்ட மனநிலை மனிதராக மாறிவிடுகிறோம். பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் மனமாற்றத்திற்கு நாம் ஆயத்தப்படவில்லை. மனமாற வேண்டும். அந்த மனமாற்றம் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற போது நம்முடைய தடுமாற்றங்கள் எல்லாம் மனமாற்றமாக மாறுகிறது. நம்முடைய தாறுமாறான வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருடைய சீரத்துவ வாழ்க்கையாக மாறுகிறது என்பதை உணர்த்த நம்முடைய மனித கண்ணோட்டம் நேர்மறையான கண்ணோட்டமாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில பார்வை பதிக்கிற கண்ணோட்டங்களாக நம் கண்ணோட்டம் மாற வேண்டும். அப்படி செய்கிற போதுதான் பின் அப்பெண்மணியை பார்த்து இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். மீண்டும் இயேசு அந்த பெண்ணுக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை தருகிறார். உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியாக செல். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்கள் இயேசு பிரியமானவர்களே. அமைதியை தருகிறார், பாவம் மன்னிப்பை தருகிறார். உம்முடைய நம்பிக்கை தான் உன்னை மீட்டது என்று நம்புகிறவர்களாக, நாடுகிறவர்களாக, நலம் பெறுவர்களாக மாற வேண்டும். எனவே இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு தருகிற பாக்கியமான சிந்தனை, ஆண்டவர் நமக்கு தருகிற இறை ஆசீர்வாதம் என்னவென்று பார்க்கிற போது, நம்முடைய மனநிலை, நம்முடைய எண்ணங்கள், நாம் பார்க்கிற கண்ணோட்டம் மாற வேண்டும். கருப்பு பலூனும் பறக்கும், ஊதா நிற பலூனும் பறக்கும். இது வெளிப்புற அடையாளங்களும் வெளிப்புற தோற்றமும் அல்ல. அந்த பலூன்களுக்குள் அடைக்கப்பட்ட காற்று, அந்த பலூன்களுக்குள் அடைக்கப்பட்ட கேஸ் என்பதை உணர்ந்து நாம் வாழ்கிற போது இறை ஆசீர்வாதம் பெறுகிறோம்.